ஹாய் நம்பர்களே, நீங்கள் சோமையாக இருந்தால் நாங்கள் சோமையாக இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு ஒரு ஹாப்பியான டேன்னு சொன்னால் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. அவள் முன்னெடுகளும் எங்களோட விருப்பம். அப்போ யூடியூப்பாக முந்தைய எங்களோட விருப்பம் பெறணும்னு சொல்லி அவள் கேட்குறவா இன்றைக்கு வந்திருக்கிறா. எங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை இருக்குது, அவாக்கும் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அப்போ எங்களுக்கு சரியான விருப்பம் என்ன பொம்பளை பிள்ளை காணான்னு சொல்லி என்ன நாங்கள் அவைகளோட பழகுவோம்னு சொல்லி அவள் எங்களை விட்ட விருப்பம்னு சொல்ல ஓமன்னு சொல்லிட்டா. இப்போ அவைகளை காட்ட போகிறோம், வாங்க பார்க்கலாம். இங்கே வேறுங்க இவ தான் இந்த ஃப்ரெண்ட். அவள் இப்போ வந்து வாங்கியிருக்கிறா. நாங்கள் ஒரு பெருசாக எங்களுக்கு சமைக்க சொல்லல. அவள் நல்ல ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அவாவுக்கு பிடிக்காது, எங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சிம்பிளாக செய்யுங்கன்ட்டு சொல்லி எங்களோட வடை தான் பிடிச்சிருக்காமன்னு சொல்லி எங்களோட வடை தான் திருப்பின்னு சொல்லப்போம். மீண்டும் வடை உங்களுக்கு நீங்கள் நிற்கக்கூடாது, என்னடா ஆக்கேன்னு வடைன்னு சொல்லி திருப்பி மீண்டும் வடை. இப்போ உங்களுக்கு வெற ஆக்களுக்கு வடை சுட்டு தெரியல, ஒரு ஆக்களுக்கு சுடத்தனை வேணும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவா வடை விருப்பம்னு சொல்லி எங்களை விரும்பி கேட்டிருக்கா. சிம்பிளாக அவைக்கு பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்குவோம்னு சொல்லி சிம்பிளாக செய்ய போகிறோம். அண்ணா வந்திருக்கா. இங்கே பாருங்க, அண்ணா பீச்சை என்ஜாய் பண்ணுறாரு. பாருங்க, அவர் பீச்சை என்ஜாய் பண்ணுறாரு. எங்கட அப்பா வழியால் ஓட்டார். குட்டியாக்கள் இருக்கிறபடியாக சாப்பாடு உப்பை மறந்துட்டு வந்துட்டேன். தெரிஞ்ச எஸ் ஃபேமிலி இப்படி தான் எங்கட பிள்ளைகளோட விட்டுட்டு வரைக்கும் உப்பை மறந்துட்டு வந்துட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்தால் காணாட்டியும் போடணும் தானே. அதாலும் மறந்துட்டு போட்டார். எங்கட அப்பா எடுக்கப்பட்டார். இது வேறு அண்ணா காய் சொல்லுங்க. வணக்கம். இப்போ வந்திருக்கிறார். இப்போ எங்கட அப்பா வெளியில் போட்டார். ஏன்னு சொன்னால் குட்டியாக்களுக்கு வாங்க. இப்போ குட்டியாக்கள் எங்கட லவ் பாக்கு விளையாடினோம். ஏன்னா அவைக்கு 2 பொம்பளை பிள்ளை விளையாடினா அவைகள் வந்தோன்னே காட்டுறோம். வடை சுடைக்கையும் காட்டுறோம், பார்க்கலாம். பாருங்க, நாங்கள் இப்போ வடை சுட போகிறோம். எங்கள் அக்கா ஆசைப்பட்ட மாதிரி வடை சுட்டு கொடுக்க. அப்புறம் நடுவில் நாங்கள் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு தான் வடை சுடைக்காங்க காட்டுவோம். இன்றைக்கு மிக்ஸ் பண்ணும் போது காட்ட போகிறோம். இங்கே பாருங்க எப்படி உளுந்துலேயே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தோசை சுடுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரெசிபி. தோசைமாக இருக்குது. நான் உடனே மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணி வச்சா புளிச்சு போடுமான்னு சொல்லி நாங்கள் சுடையில் இப்போ பாருங்க உடனே மிக்ஸ் பண்ண போகிறோம். அக்காவுக்கு அந்த மாதிரி ஃப்ரெஷ் வடை, அதுவும் மசாலா வடை செய்ய போகிறோம். மசாலாவும் எனக்கு ஹெல்த்தி. பாருங்க வீட்டில் இப்படி வட்டி வச்சுக்கிறாண்டு பாருங்க என்ன சைஸ்ன்னு சொல்லிஞ்சு இதுலேயே தெரிஞ்சிருக்கோம். இங்கே இப்படி வட்டணும். இல்லாட்டி பெருசு வட்டினா தெரிந்தானே உங்களுக்கு வடை பிக்கி காவியாமல் இருக்கும், முழுசாக இருக்கும். அதால் இங்கே இதுக்கு கணக்கு ஐட்டங்கள் இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்கு கீரை இருக்குது, இஞ்சி இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. அப்போ இத்தனை இதுலேயே பாருங்கள் இத்தனை இருக்குதுன்னு சொல்லி வெங்காயம் இஞ்சால வெங்காயம் பட்டி இருக்கிறேன். இஞ்சால கொரியாண்டர் எல்லாம் இருக்குது. ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் உளுந்துக்கு உப்பு. நான் இதை வெங்காயங்கள் மசாலாக்கள் போடைக்க உப்பு காணாதுன்னு சொல்லித்தான் எங்கள்கிட்ட ஆற்றுக்கறேன். உப்பு காணாது எங்கட அப்பா வாங்கணும்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம். சரி என்னடா காணாமல் வந்தாலுமான்னு சொல்லி இப்போ பாருங்கள் அதுக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள் அந்த மாதிரி சம்பல், பச்சை மிளகாய், க்ரீன் சம்பல் இங்கே வேணும். சூப்பராக அரைச்சிருவாங்க. அதுவும் அக்கா விலைக்கு அடியுங்கோ. ஏன்னா முதலே செய்து வைக்கக்கூடாது, சம்பல் பழதாக போயிடுவோண்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பொறிச்சு செய்கிறது. இங்கே பாருங்கள் அதுவும் 2 சம்பல் செய்தது, சோப்பும் க்ரீனும் செய்தது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியா போகிறோம். வாங்கோ கொண்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கோ பீட்ரூட் செய்கிறோம். பீட்ரூட் போட்டால் என்ன செய்யும், வெள்ளை உளுந்துக்குள்ள சோப்பாக தான் வரும். என்னடா ஆண்டு காய்ங்கோ அது கண்டிப்பாக வரும். இது கொரியாண்டை போட்டால் சூப்பர் வாசம். புரிம்பாக வட்டி கொண்டு வந்தது. அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லி பாருங்கோ கணக்காக வெங்காயம் போடணும். அப்போ தான் சூப்பராக வரும். இங்கே பாருங்க ஒண்டா போட்டுட்டோம். வெங்காயம் போட்டுட்டு இங்கே பாருங்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டு எல்லாம் வச்சுருக்குறோம். சூப்பராக எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஏன்னு சொன்னால் முதல்ல மிக்ஸ் பண்ணினா தண்ணி வேற பார்க்கும். அதால் உடனே செய்ய வேணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு போடைக்க காட்ட போகிறோம். வந்துட்டா பீஸா ஆர்டர் பண்ணிக்கொண்டு இவ தான் எங்கள் எல்லாம் ஒன்று சொன்னேன். ஹெல்ப் எல்லாமே என் மகள்லாம் சரணியா ஓடி வந்து எல்லாம் செய்வா. இப்போ வந்துட்டா வடையும் கொண்டு நாங்கள் பீஸா கொண்டு வந்துடுறோம். வடையாண்டு பார்த்தீங்களா, திருப்பி வடை செய்கிறவள் எஸ் ஃபேமிலி சோம்பாதி. இப்போ என் மகள் அப்பாவோட போய் பீஸா ஆர்டர் பண்ணிவிட்டா நான் பார்ப்போம். நீ சாப்பிட சூட சாப்பிட போகணும் பார்க்கலாம். ஓகே தண்ணி கொண்டு வந்தீங்களாப்பா? ஓகே வாங்க. ஓகே அக்கா வாங்க. ப்ரைஸே பொறிப்போம். ஒன்றும் செய்யணும். இருங்க அண்ணா பீஸா சாப்பிடணும் பொறிப்போம். அவையெல்லாம் முக்கியம். எங்களை அப்புறம்
இவங்க வடை சூப்பராக வந்துட்டுது. இன்றைக்கு வடை சூப்பராக வந்தது பார்க்க என்ன தெரியுமா, அது வடை மாயில் டோனாஸ் மாய் வந்துட்டு தண்ணியாக போச்சு. வடை ஏன்னு சொன்னால் லாஸ்ட் மினிட் நின்ற வடியாக தண்ணியாக போச்சுது. வடையாக இருக்குது, ஜம்மியாக இருக்குது. இந்த வடை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். எத்தனை வடையாண்டே எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் தண்ணியாக போச்சு. அதுதான் பிரச்சனை. ரெண்டாவது நல்லா இருக்கா, அந்த அக்கா நல்லா சமைச்சிருக்கலாம். அந்த அக்கா வடை வேணுமான்னு சொல்லிட்டா. சரி நெக்ஸ்ட் டைம் அவாக்கு நல்லா சமைச்சு கொடுப்போம்னு சொல்லி விட்டுட்டா. இப்போ வடை சூப்பராக இருக்குது பாருங்க, பார்க்க தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. வடை நல்லா இருக்குது. உங்களுக்கும் சீத்தையில் நாங்கள் நம்ம உங்களுக்கு சீத்துறோம். நாங்கள் உங்களுக்கு சம்பள் வேணுமா என்னம்மா உரைக்கும், உங்களுக்கு உரைக்கும். உரைச்சா அப்புறம் வடைக்கு சம்பள் சீத்தையில் அதை சாப்பிடுங்க. ஏன்னா உரைக்கும். இப்போ அண்ணா வாத்திட்டா நேரடியா, நீ இப்படி தான் அக்கா சீத்துறவான். ஏன்னா அவைக்கும் சீத்தணுமே, வா அவைக்கும் பற்றிக்கும். பார்க்குற ஆக்களுக்கு பார்க்கும். வாங்கோ, ஆல்வேஸ் வெல்கம். எனக்கு விருப்பம். என்ன இது அன்பு தான். நீங்கள் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, சாப்பாடு மட்டும்தான். இல்லை வீண்டேஜுக்கு கூட டயட் கூடாது, வீண்டேஜுக்கு கூடாது. அப்புறம் ஒரு 18ன்னா கண்டிப்பாக அவையிலே நீங்கள் என்ன டேட் வாய் சுகர் அண்டி 89 உங்களுக்கே பேச்சு விடும். என்ன சாப்பாடு உங்களுக்கு உண்டு. எங்களை விட்டால் கொஞ்ச நாள் போவ பாருங்க, அம்மாக்கெல்லாம் பேச்சு எவ்வளோ நடக்க போகுது. சமையலை நிப்பாடுறியா இல்லையா? ஒரு 8 பிறகு பேர் தானா ஒரு 20-21 ஆகட்டும். எங்களை டயட் ஆக்கி சலாட்டு தான் இல்லையே தான் ஆடுமா தின்ன. எங்களை இவன் சொந்தக்காரன் மொன்றியாலாம் அப்படித்தான் கொஞ்சம் டயட்டு. எப்படி இருக்கு? 1 கிலோ போட்டு விட்டா முருகும் அதை ஒருத்தர். ஆனியன் ரிங்ஸ் இங்கே வேறங்க எப்படி இருக்காண்டு சூப்பராக இருக்குது. ஏன்னா சின்னாக்கள் பார்க்க விளையாடிட்டு வந்தவையால் பார்க்க விளையாடிட்டு முதல் பீஸை சாப்பிட்டவையா. ரெண்டாலும் எங்களை தெரிந்தானே உங்களுக்கு தெரியும். ஹெச் ஃபேமிலி சும்மா சிம்பிளாக செய்யறதுனாலும் சும்மா இருக்கலாம் இருக்குது, கவலையாக இருக்குது. படியான்னு சொன்னாலும் என்னால் கவலையாக இருக்குது. என் அக்காவுக்கு நல்ல சாப்பாடு சமைக்கலைன்னு இப்போ வரையும் மேலே கவலையாக இருக்குது. இது உங்களுக்காண்டி வீடியோக்காண்டி சொல்லணும் இல்லை, எனக்கு நெடுகளும் அப்படித்தான். எங்களால் இருக்கலாம். அது எங்கட அப்பா சிலையும் சொல்கிறது. இது நாங்கள் இப்போ நாங்கள் சும்மா போய் சாம்பிள் பண்ணி பார்த்தேன். நாங்கள் அடுத்த முறை வந்து கொஞ்சம் விருந்து வைக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டாங்க. அவையே கொஞ்சம் பிக்கி சாப்பிட மாட்டேன். இந்த சன் மாதிரி பிக்கியாண்டு இல்லை, கொஞ்சம் டயட் சொல்லி அவைய கொஞ்சம் வச்சு செய்யணுமே. என் சிங்கக்குட்டி மாதிரி இருப்பினா இருந்தால் எங்களோட சிங்கக்குட்டிக்கு என்ன செய்கிற மாதிரி வேலுமா அப்படித்தான். அவைக்கு பிடிச்சா கேட்டு சாப்பிடுவோம். இப்போ நீ பழகாட்டு. இப்போ ரஜினி மாதிரி சொன்ன மாதிரி பழகினா. இப்போ ரஜினி சொன்ன மாதிரி இப்போ பழகினே. நீ ஓப்பனா அக்கா இந்த சாப்பாடை சாவைங்க இந்த சாப்பாடை சாவைங்கன்னு வேற போதே. நீ சூப்பராக இருக்கா. அதுக்கு அனுப்புகிறோம். அண்ணா ஒரு டெலிகாப்பர் போகணுமான்னு கேட்குறா. டெலிகாப்பர் அனுப்பிடுவாங்க. அப்புறம் ரஜினி மாதிரி வந்துடுறாங்கிடுவோம். ஓ நல்லா இருக்கும், லுக்காக இருக்குது. லுக்காக இருக்கா. அப்புறம் கொமனுக்கு எழுதக்கூட அண்ணா பட்டி அண்ணா ஹேண்ட் கமெண்ட் சொல்லி எழுதுங்க. அப்புறம் ஹாப்பியாக இருக்கும். இப்போ இது கனவா மாதிரி தான் இருக்குது. இப்போ பேசாம சத்தம் இல்லாமல் அதுதான் நினைச்சு சாப்பிடுங்க. பார்த்தா ஒனியன் பேரன்னு சொல்ல இவங்க எப்படி பொறிக்கிறாண்டு எங்கள் ப்ரைஸ் பொறிச்சது பார்க்க அப்பா அப்படி இருக்கிறான்னு பாருங்க. பாருங்கப்பா, நீங்கள் ப்ரைஸ் வருதுன்னு தான் பார்க்குறீங்க. பாருங்க அம்மா வீடியோ பார்க்க மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம். என்ன சொன்னால் முருகிடும். சாஃப்ட் ஆகிட்டா. யா இது பேப்பரா?
தாங்க garlic sauce. இங்கே வாங்க எங்கட அப்பா அண்ணா பாருங்க அண்ணா தான் நான் பக்கத்தில் இருந்து இன்றைக்கு 2 பேர் இன்றைக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம் இன்றைக்கு கொண்டாந்து பட்டி பேக்கில் போட்டு போடுறோம். யா அவன் 2 பேரும் தான் இன்றைக்கு குக் நாங்கள் இருந்து சாப்பிட போகிறோம். அதான் எங்களை படத்தில் காணல பார்த்தீங்களா? ஓ மை காட் யா முதல் காரணம் நாங்கள் சமையல் கட்டுறது இங்கே பாருங்க இந்த சன சாய் இது நாங்கள் உடனே செய்யணும்னு சொல்லி அந்த முதலே வாங்கி வைக்கல வீட்டை உடனே வாங்கினா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி இன்றைக்கு தான் எல்லாம் வாங்கினது. டாக் ஆகிட்டுங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் டின்னர் தான் செய்கிறோம். அது டின்னர் நாங்கள் நல்லா இருக்கு வடையும் ப்ரைஸும் ஆட்சி மாதிரி நான் வேலை அந்த மரத்துக்கு கவனம் ஆச்சி அண்ணாண்ட கையில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் பூசி விட்டா நல்லா இருக்கும். ஆல்ரெடி இங்கே பூசியாச்சு வீட்டை பாபிக்கு போடுங்க. ஸோ அப்போ அக்காவுக்கு போட்டு கொடுங்க கொஞ்சம் பிள்ளைகளும். போடுவோம். என்ன சுட சாப்பிட்டா கிறிஸ்பியாக சாப்பிட்டா என்ன சொல்கிறேன் முத்திரா வீட்டையும் செய்யறானா இல்லை எல்லா ஆத்துக்காரர் எல்லாம் செய்வேன் நல்லா ஆத்துக்கார எங்கட அப்பா நான் வீடியோ போடுறதே தெரியுமா எங்கட அப்பா அம்மா இருங்கோண்டு எங்கட அப்பா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். உதாரணம் எங்கட அப்பா அம்மா தானே எங்கட அப்பா அம்மா தான் எல்லா பாய்ஸும் ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் மனசி தான் தாய்க்கு பிறகு தாராம் என்ன தாய்க்கு பிறகு தாராம் அம்மா மாதிரி பையும் படிவா அம்மா மாதிரி பார்க்க போனேன் அன்போட. யா ஆல்ரெடி டிஃப்ராஸ்ட் பண்ணால் பொரிக்கிறோம். கேர்லி சாப்பிட இன்னொரு பேக்கோ நீங்கள் கடை வச்சிருப்போம். இதில் இருக்கிற ஆக்களை எல்லாரும் கொடுக்கலாம் போலோட கண்ணு ப்ரைஸ் பண்ணுமா இப்போ எங்கட பிள்ளைங்க ப்ரைஸை வாங்க சொன்னால் கடையை வாங்கிட்டாங்களே என்ன செய்வோம் நீங்கள கொமனுக்கு எழுதுங்க. ஒரு ஃப்ளேவர் எடுத்துருக்கு நான் தான் பிரச்சனை. எல்லாரும் ஒற்றுமை அன்றைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் சாப்பிட்டு அடுத்த நாள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் அப்படி சாப்பிடும். எங்கட அப்பாக்கா தான் எல்லாரும் அப்படித்தான் ஒற்றுமையாக இருக்கணும். இது 5 விரலும் ஒருமா இல்லை அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அண்ணாண்ட ஃப்ளேவரை நாங்கள் ட்ரை பண்ணணும். அடுத்த நாள் இந்த ஃப்ளேவரை ட்ரை பண்ணணும் அப்படி எடுக்கணும். இது தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்தால் அப்படி இருக்கு. எங்கட விட்டு 5 பேரும் ஒரு மாய் தெரிந்தானே 5 விரலும் ஒரு மாய் இல்லாத மாய் தான். எந்த சிங்கக்குட்டி இன்றைக்கு இடம் பிடிச்சிட்டான். எந்த சொந்தக்காரன் வந்தாலும் அவன் இடம் பிடிக்கலாம் பேசல அவனுக்கு. எந்த மகனை பிடிச்சிருந்தா நீங்கள் குடிக்கொண்டு போய் இடத்தை பிடிங்கோ. அண்ணா கொஞ்சம் போட்டு கொடுங்க. எந்த மகன் வச்சு செய்ய போகிறான் என்ன தண்ணி எங்க குட்டிமா எங்க லவ் யார் வந்திருக்கணும் சாலிகா யார் வந்திருக்கணும் வெயிட் பண்ணுவா வெயிட் மக்க கொண்டு வா. குடிமா குட்டிமா யார் வந்திருக்கணும் Friend. யார்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா Your friend. ஓ அம்மாட ஃப்ரெண்ட் அம்மாட ஃப்ரெண்ட்ஸ் And me. அம்மாட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மாட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கூட இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிடிச்சினீங்க அது என்ன வந்து அது என்ன ரீசன் And Appa. ஓ அப்பாண்ட ஃப்ரெண்ட்ஸ் டூ அண்ணா அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸா அக்கா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவன் என்ன பிள்ளைகள் அவாவுக்கு ஃப்ரெண்ட்ஸா பாருங்க அதான் பிள்ளைகள்ன்றது பார்த்தீங்களா எல்லாம் நேற்று ஜோதி விழாவில் பார்த்தவியல் அவை தான் பெற போகிறேன்னு லாஸ்ட் மினிட் வரையும் தெரியாது லாஸ்ட் மினிட் வரையும் அவைக்கு தெரியாது கடைசி நேரம் தான் தெரியும் அவைக்கு பெற போகிறோம் குட்டிமா
ஹாப்பி Yeah. ஓ சலிக்கான ஃப்ரெண்ட் யா எனக்கு இந்தியிலேருந்து அவைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் இந்த ஃப்ரெண்ட் இதோட தொட்டு சாப்பிடுங்க சம்பளோட தொட்டு ரைஸ் சம்பளோட தொட்டு சாப்பிட டிஃப்ரெண்டா இருக்கு ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நீங்கள் எங்களும் பிள்ளைகள் மாதிரி இருக்கு எங்களோட பிள்ளைகளும் இந்த பேர் தான் வேற தோசை சாப்பிட்றாங்க இது நல்லா இருக்கு ஓ நல்லா இருக்கும் வேலை முடிஞ்சு போயின மாட்டேன் இவங்க எல்லாரும் பாத்தீங்களா வேலை முடிஞ்சு காட் பஞ்ச் அவுட் பண்ணிட்டு போயிடும் பாத்தீங்களா எல்லாரும் போயிடும் ஆனால் கொஞ்சம் டார்க்காக இருக்குது காட்டு இல்லாமல் இருக்குது இப்போ கொஞ்சம் டார்க் ஆகிட்டு பாருங்க பிளேட் ஒன்று எடுக்கட்டா மணிமா ஒரு இது ஒன்று எடு பிளேட் ஒன்று அவன் இருக்கிற அழுகையும் போவோம் இல்லை அது காணாது அப்போ இந்த இதுக்கு வேணும் ட்ரெயினுக்கு போடுவோம் ஏன் யார் போகிறீங்க மட்டும் பாருங்க காய் சொல்லுங்க எங்களோட அம்மாவுக்கு பேர் அன்னப்பிள்ளை இவங்க எங்களோட அம்மா தான் போகிறா வரியா தெரியல நாங்கள் சூப்பராக இருக்குது